ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சு ஜெய்ஷு விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நைட் டின்னருக்கு என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறது தான். அதுக்கு முன்னாடி இந்த மேங்கோ ஃபிளேவர் ரெடிமேட் ஃபலூடா இருக்கு இல்லையா, இதை வந்து பாலை காய்ச்சிட்டு இதை அதுல போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரீசர்ல தூக்கி நம்ம வைக்க போறோம். நைட் டின்னர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதுக்குள்ள இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஆனால் நம்ம இதில் சுகர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல, எல்லாமே இதிலே இருக்கும். நம்ம பால் மட்டும் காய்ச்சிட்டு இதில் மிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதும், சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி 3/4 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். ஒரு குட்டி கிளாஸால் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு பால் பொங்குற வரைக்கும் நான் விட போகிறேன். பால் பொங்குனா மட்டும் போதும், நல்லா கொதிக்க வைக்கலாம் தேவையில்லை. இதுக்கப்புறம் நம்ம பால் பொங்குனதுக்கப்புறம் அந்த பவுட்ரு வச்சுருக்கோம் இல்லையா, ஃபலூடா பவுட்ரு, அந்த பவுட்ரை அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதில் சேமியா இருக்கும், அந்த சேமியா வேகிற அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சு அதை நல்லா கொதிக்க விடலாம். நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அந்த ஃபலூடா மிக்ஸ் பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதி வந்து சேமியாலாம் வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரீசரில் வைக்கலாம். டின்னருக்கு சப்பாத்தியும் தேங்காய் சட்னியும் வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். சப்பாத்திக்கு மாவு முன்னாடியே பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். யாரெல்லாம் சப்பாத்திக்கு தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்ருக்கீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் எப்பொழுதும் தக்காளி சட்னி, குருமா அந்த மாதிரி தான் வச்சு சாப்பிட்டுட்ருப்போம். அன்றைக்கி ஒரு நாள் தோசைக்கு தேங்காய் சட்னி வைக்கும் போது சப்பாத்தி அன்றைக்கி செஞ்சுருந்தோம். அது கூட தொட்டு சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி சப்பாத்திக்கு தேங்காய் சட்னியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சிட்ருந்தோம். ஆனால் என் பையனுக்கு தேங்காய் சட்னியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், எனக்கு முட்டை மட்டும் வச்சு அன்றைக்கி முட்டை பொடி மாஸ் பண்ண மாதிரி பண்ணி கொடுத்துருங்க, நான் அதை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சரி, உனக்கு மட்டும் எதுக்கு, எல்லாருக்குமே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி முட்டை இல்லை, அவனே போய் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம். அவனே போய் வாங்கிட்டு வந்தான். வாங்கிட்டு வந்துட்டு முட்டை பொடி மாஸ், தேங்காய் சட்னி, சப்பாத்தி, இதுதான் எங்கள் வீட்டில் நைட்டு டின்னர். அதை தான் நானும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போதே நம்ம ஃபலூடா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து ஆறிடுச்சு. இப்போ ஃப்ரீசரில் தூக்கி வச்சிடலாம். நம்ம சாப்பிட்டு முடிச்சு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே இது கூல் ஆகிடும். பார்க்கலாம் கூல் ஆகுதா இல்லையான்ட்டு. இன்னைக்கு டின்னருக்கு என்ன ரெடி பண்ணிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. சப்பாத்தி, தேங்காய் சட்னி, இப்படி கெட்டியா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சப்பாத்திக்கு சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் முட்டை பொடி மாஸ். இதோட ரெசிபி வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி, தேங்காய் சட்னி, முட்டை பொடி மாஸ், இதுதான் இன்னைக்கு டின்னருக்கு ரெடி பண்ணிருக்கோம். யாரெல்லாம் சப்பாத்திக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுருக்கீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.